அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். நாள் 4 என்னை வளர்த்த புத்தகத்துல இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் நம்பிக்கையாளரின் அன்னையர். மௌலவி சையத் அப்துர் ரஹ்மான் உமரி அப்படிங்கிற மார்க்கறிஞர் எழுதியிருக்கிறாங்க. படிச்சு இந்த புக்கெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அத்தனை முறை இந்த புத்தகத்தை ஒரு காரணத்திற்காக நான் படிச்சிருக்கேன். இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கு உங்களோடு இவற்றை பகிரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த புத்தகமும் கையுமாக நான் எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், வெளிநாடுகளுக்கு போகும்போது கூட இந்த புத்தகம் என் கையில் இருந்தது. அந்த ஏர்போர்ட்ல வெயிட்டிங் ஹவர்ஸ்ல கூட இதை நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். போகும்போதும் சரி, வரும்போதும் சரி. என்னுடைய உம்ரா பயணங்களின் போதும் இதை நான் கையில் வச்சிருந்தேன். அந்த ஞாபகங்களோடு சுபஹானல்லாஹ், புத்தகத்துக்குள்ள நுழையும் போதே திண்ணமாக நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நபிதான் முன்னுரிமை பெற்றவர் ஆவார். நபியின் மனைவியரோ அவர்களுக்கு அன்னையர் ஆவார். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 6. உள்ளடக்கத்துல முதல்ல எடுத்த உடனே இருக்கிறது அன்னை கதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ், என்ன தவம் செய்தேனோ உங்களோட வரலாற்றை படிப்பதற்கு, அதுக்கு பிறகு அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டதுக்கு. அன்னை கதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா 99 பக்கங்கள்னு எழுதி பிராக்கெட்ல போட்டு வச்சிருக்கிறேன். இந்த 99 பக்கங்களும் என் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்னை அப்படியே கிளென்ஸ் பண்ணி கொண்டு போயிருச்சு. ஒரு பெண்ணாக என்னை அப்படியே கழுவி சுத்தப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்றதுக்குரிய 99 பக்கங்கள் இந்த பக்கங்கள். அவ்வளவு சாமானியமா இந்த கிளென்சிங் நடந்துருமா அப்படின்னு கேட்டா, அவ்வளவு சாமானியமா இந்த புரிதல் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா, அவ்வளவு சாமானியமா இந்த வெளிச்சத்தை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா, என்னுடைய கடந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை இல்லை என்று பதில் சொல்லுது. ஆனா இறைவன் எனக்கு தந்த பொக்கிஷம் இந்த 99 பக்கங்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை அழுதுருக்கிறேன். அப்படியே புத்தகத்தை மூடி வச்சு எத்தனை மணி நேரம் அந்த செய்தியை பற்றி சிந்திச்சுட்டு இருந்திருக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியல. இறைவன் மிகப்பெரியவன். அதுல நான் குறிப்பாக அண்டர்லைன் பண்ணி படிச்சதை மட்டும் நான் இந்த 99 பக்கங்கள்ல பகிர்றேன். அழகை பார்த்து முடிக்கப்படுகின்ற திருமணங்கள் நெடுங்காலம் வெற்றிகரமாக நீடித்திருப்பது இல்லை. அழகை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மனம் முடிப்பவனை அல்லாஹ் நாசமாக்கி விடுகிறான். செல்வத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு மனம் முடிப்பவனை அல்லாஹ் ஏழையாக்கி விடுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அழகை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மனம் முடிப்பவனை அல்லாஹ் நாசமாக்கி விடுகிறான். செல்வத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மனம் முடிப்பவனை அல்லாஹ் ஏழையாக்கி விடுகிறான். அந்தஸ்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மனம் முடிப்பவனை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுகிறான். மார்க்கப்பற்றை மனதில் கொண்டு மனம் முடித்தால் அல்லாஹ் உன்னை வளப்படுத்துவான், எல்லாத்தையும் தந்துடுவான் என்பது ஒரு நபிமொழியின் கருத்தாகும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அன்னை கதீஜா அவர்களுடைய எத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை படகில் பயணம் செய்தார்கள்? 25 வருடங்கள், 1/4 நூற்றாண்டு காலம். நீங்களும் நாங்களும் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது வெற்றி பெற்ற மார்க்கம். தனது வெற்றியின் சுவடுகளை வரலாற்றில் ஆணித்தரமாக வலுவோடு பதித்துவிட்ட ஒரு மார்க்கத்தை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சமய நெறியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்பற்றவில்லை. தமது மணாளருடைய வாய்மையின் மீதும் அவர் தம் சொல்லின் மீதும் வைத்திருந்த நம்பிக்கை அது. நம்பிக்கை என்றால் அதுதான், அது மட்டும்தான் நம்பிக்கை. ஒரு சிறு துளிர் கூட முளைக்காத பொட்டல் பெருவெளியில் நின்று கொண்டு ஒரு நாள் இங்கொரு நந்தவனம் மனம் வீசும் என்று நம்பினால் அதுதான் நம்பிக்கை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படித்தான் நம்பினார்கள். இப்பேற்பட்ட வார்த்தைகள். எனவேதான் அன்னலார் முஸ்லிம்களின் வெற்றி கொடியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மறைவிடத்தின் அருகே நட்டார்கள். வாழ்ந்தால் இப்படி வாழணும்னு யோசிக்க வைக்கக்கூடிய நம்பிக்கை. செல்வத்திலும் செல்வாக்கிலும் திளைத்த ஒரு பெண்மணி இறைவனின் தூதரோடு வாழ்க்கை பயணத்தில் கைகோர்த்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என பாருங்கள். துன்பம், தொந்தரவு, அல்லல், இடர்பாடு, நெருக்கடி, ஏளனம், இழிசொல் என எதையெல்லாம் ஒரு பெண் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாது என விரும்புவாளோ அவை அத்தனையும் சந்தித்தார்கள். ஒரு மனிதன் என்னதான் ஏழையாக இருந்தாலும் மானம் மரியாதைக்கு அஞ்சுவான். தன்னை யாரும் இழிவுபடுத்திவிடக் கூடாதுன்னு நினைப்பான். இறைவனின் பாதையில் புறப்பட்டவர்கள் அனைவரும் சந்தித்தே ஆக வேண்டிய சோதனை, மாபெரும் சோதனை எது தெரியுமா? இழிவுதான். மற்றவர்கள் எள்ளி நகையாடுவார்கள், ஏளனம் செய்வார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், பொய்ப்பிப்பார்கள், நீங்கள் சொல்கின்ற இறை செய்தியை அலட்சியப்படுத்துவார்கள். இந்த 7 விடயங்களையும் இந்த 7ஐ கொஞ்சம் சந்தித்திருக்கிறேங்கிறதுல
இந்த இடத்துல நான் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். மாபெரும் சோதனை, இழிவு அடைந்திருக்கிறேன். மற்றவர்கள் எள்ளி நகையாடுவார்கள், சிறப்பா நடந்திருக்கு. ஏளனம் செய்வார்கள், அதுவும் சிறப்பா நடந்திருக்கு. கைகொட்டி சிரிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், 6 பொய்ப்பிப்பார்கள், 7 நீங்கள் சொல்கிற இறை செய்தியை அலட்சியப்படுத்துவார்கள். இது இறைப்பாதையில் புறப்பட்டவர்கள், இறைவனுடைய பாதையில் புறப்பட்டவர்கள் அனைவரும் சந்தித்தே ஆக வேண்டிய சோதனை. இந்த 7ஐயும் நாம் சந்தித்திருக்கிறோம் அப்படின்னு டிக் மார்க் போட்டுன்னு வச்சுக்கோங்க. 7க்கு 7 யார் மார்க் வாங்குறாங்களோ அவங்க நிச்சயமாக அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டவர்கள் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறலாம். யாராவது இழிவடைய சந்தோஷப்படுவார்களா? மற்றவர்கள் எள்ளி நகையாடுவதில் சந்தோஷப்படுவார்களா? ஏளனம் செய்பவர்களை சந்தோஷப்படுவார்களா? கைகொட்டி சிரிப்பதை சந்தோஷப்படுவார்களா? அவமானப்படுத்துவதை சந்தோஷமாக நினைப்பார்களா? பொய்ப்பித்து வைக்கிறார்களே என்று சந்தோஷப்படுவார்களா? நீங்கள் சொல்கின்ற இறை செய்தியை அலட்சியப்படுத்துகிற போது சந்தோஷப்படுவார்களா? இந்த இடத்தில் நின்று நான் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன். இவையெல்லாம் எனக்கும் நடந்திருக்கிறது. இறைவனின் பாதையில் புறப்பட்டவர்கள் இழிவைத்தான் சந்தித்தார்கள். இறைவனின் பாதையில் புறப்பட்டவர்கள் சந்தித்தாக வேண்டிய சோதனை இது என்ற மட்டில் நான் சந்தோஷப்படுகிறேன். எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க. இந்த ஆறுதல் வார்த்தையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா, இவ்வளவு நெகட்டிவிட்டியும் இருக்கிற போது, இவ்வளவு வலி வேதனை இருக்கிற போது, இவ்வளவு துரோகங்கள் இருக்கிற போது, இவ்வளவு கேவலங்களை சந்தித்த போது, இவ்வளவு அசிங்கப்பட்ட போது, நமக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்ச போது, இந்த எழுத்துக்கள் நம்மள எவ்வளவு பெரிய ஆறுதல் படுத்துது. அந்த தளத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய ஆறுதல்னு. சுப்ஹானல்லாஹ். இந்த அத்தனையும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதிர்கொண்டார்கள். தன்னை ஏறெடுத்து பார்க்கவும் ஒரு காலத்தில் அஞ்சிய மக்கள் இன்னைக்கு ஏளனப்படுத்தி கைகொட்டி சிரிக்கிறார்களே என்பதை சகித்து கொண்டார்கள். ஒரு பெண்மணியால் இது கூடுமான்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எமோஷனல், ரொம்ப மென்மையானவர்கள், அன்புக்காக ஏங்கி நிற்பவர்கள், ஒரு குழந்தை போல, ஒரு பூ போன மனம் கொண்டவர்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இது சாத்தியமா? அத்தோடு நிற்கவில்லை, தனது மணாளரை ஆறுதல் படுத்தினார்கள், மனதை தேற்றினார்கள். முதல் வகியின் போது பதட்டத்தோடும் இனம் புரியாத பீதியோடும் அன்னலார் வந்தபோது என்ன வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்கள். வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. ஈடு இணை இல்லாத அப்பெண்மணி திலகம் கடைசி வரை தமது விழிகளால் இஸ்லாமின் வெற்றியை, இறை மார்க்கத்தின் வெற்றியை காணவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் மட்டுமல்ல, இறை மார்க்கத்தை முதல் தவணையிலேயே ஏற்றுக்கொண்ட பேருள்ளங்கள் யாவும் மக்கா வெற்றி பெற்ற அந்த நாளில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எண்ணி விழிநீர் சிந்தியிருப்பார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மறைவுற்ற ஆண்டை துக்க ஆண்டு என பெயரிட்டு அழைக்கும் அளவுக்கு அல்லவா மனங்களில் நீங்கா இடம் பிடித்தார்கள் அவர்கள். கதீஜா அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. முதல் தவணையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ துன்பப்பட்டார்கள். அன்னை கதீஜா பட்ட துன்பத்தை எல்லாம் கண்ணால் கண்டவர்கள். ஆனால் இப்போது அவர்கள் இல்லை, மக்கா வெற்றி அடைந்து விட்டது. மக்காவில் அன்னை கதீஜாவே அடக்கியாச்சு அவங்க இருந்தப்போ. மதினாவில இருந்து மக்கா வெற்றி கொண்ட பிறகு அவர்கள் எல்லாம் வர்றாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அன்னை கதீஜா அவர்கள்ட்ட அப்படின்னா, எங்கள் அன்னையே, உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நாங்கள் அடிவாங்கிய இவ்வூருக்கு கண்ணீரை தவிர்க்க முடியாத ஒரு பத்தி. எங்கள் அன்னையே, உங்கள் கண்களுக்கு முன்னால் நாங்கள் அடிவாங்கிய இவ்வூருக்கு இதோ இன்று வெற்றி வீரர்களாய் திரும்பி வந்துள்ளோம். நமக்கு துன்பம் விளைவித்தவர்கள் எல்லாம் இன்று கைகள் கட்டப்பட்டு முன்னால் நிற்கிறார்கள். ஊரை விட்டே தம்மை துரத்தியோர் ஏதுமற்ற கைதிகளாக நிற்கிறார்கள். நம்முடைய பல சகோதரர்களை ஈவிரக்கம் பாராமல் கொன்று போட்டவர்கள் எல்லாம் இன்று காணாமல் போய்விட்டார்கள் என்று அவர்களுடைய உள்ளம் அழுதிருக்கும். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இப்படி சொல்றாங்க, ஒரு முஃமினிடம் எல்லா பண்புகளும் கூடியிருக்கலாம், மோசடியும் பொய்யையும் தவிர. நூற்றுக்கணக்கான பண்புகள் ஒரு வணிகரிடம் இருக்கலாம், ஆனால் மோசடியும் நம்பிக்கை துரோகமும் பொய்யும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அன்னலார் அவர்களை பற்றிய அடைமொழிகள் அஸ்ஸாதிக் அல் அமீன் என்பதை கேள்விப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய வியாபாரத்துக்கு தகுந்த பொறுப்பாளர் இவர்தான் என தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதன் பிறகு அவரை வரவழைத்தார்கள், வியாபார பொறுப்பில் அமர்த்தி கொண்டார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டார்களா? தம்முடைய நேர்மையை பற்றி, வாய்மையை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு சொல் சொல்லியிருப்பார்களா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட மைசரா என்பவர்கள் தான் அனைத்தையும் தெரிவித்தார்கள். நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அவர் எடுத்து சொன்னார். வியாபார தளத்துல ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேர்மையா, எவ்வளவு கண்ணியமா இருந்தாங்க அப்படின்னு. இறைவன் எடுத்து சொல்ல வைக்கிறான். நம்பிக்கையாளர்கள் சார்பாக வாதிடுபவனாக இறைவனே மாறிவிடுகிறான். குரான்ல இருக்க வசனம் இது. அல் குரான்ல அத்தியாயம் 22 வசனம் 38. நம்பிக்கையாளர்கள் சார்பாக வாதிடுபவனாக இறைவனே மாறிவிடுகிறான்.
நம்பிக்கையாளர்கள் சார்பாக உங்களை அறிமுகப்படுத்துபவனாகவும் இறைவனை மாறிவிடுகிறான். நம்பிக்கையாளர்கள் சார்பாக உங்களை யாரோடு இணைத்து வைக்கணும் அப்படிங்கிற வேலையையும் இறைவனை செய்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூல்லா போய் எதையும் சொல்லல, நான் யாரு, என்னுடைய குணம் என்ன, என்னுடைய தன்மை என்னன்னு அவங்களா போய் எதுவும் அறிமுகப்படுத்தி கொள்ளல. இறைவன் ஒரு நபரை அனுப்பி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கையாளர்கள் சார்பாக, அதுதான் நான் அண்டர்லைன் பண்ணி பார்க்கிறேன். நம்பிக்கையாளராக நம்ம இருக்கிறோமா? நம்பிக்கையாளருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த இடத்துலயுமே சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகமற்ற நம்பிக்கை. இறைவனிடத்துல ஒப்படைச்சிட்டேன், தவக்கல் து அலல்லா. அது பிறகு உட்கார்ந்து அழுதுகிட்டு, புலம்பிக்கிட்டு, டென்ஷன் ஆகிக்கிட்டு, பரிதவிச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. நம்பிக்கையாளர். இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டேன், என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல பயமோ கவலையோ இருக்காது. அதுதான் நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கையை யார் வச்சிருக்காங்களோ அவங்க சார்பா இறைவனை வாதிடுவான். இறைவனே அவர்களுக்காக அறிமுகம் செய்வான். சுப்ஹானல்லாஹ். சிறந்த மனிதர் தம்மை மறைத்துக் கொள்ள நினைக்கிறார், ஆனால் உலகம் அவரை அடையாளம் கண்டுகொள்கிறது. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட வார்த்தைகள்! இந்த இடத்துல நான் நின்று என்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கிறேன். நான் என்னை அறிமுகம் செய்ய விரும்பினேன் உலகத்துல. சின்ன வயசுல இருந்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அப்படிங்கிற பலவேறு சுவடுகளை நான் சந்திச்சிருக்கிறேன். என்னோட தகப்பனார் அளவுக்கு சந்திக்கல அப்படின்னா கூட நிறைய சந்திச்சிருக்கேன். அப்படி சந்திக்கும் போது நான் என்னை அறிமுகப்படுத்த, இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த, நான் ஒரு வெற்றியாளராக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, என்னை ஒரு தன்னம்பிக்கையாளராக அறிமுகப்படுத்திக் கொள்ள, இந்த உலகம் வைத்திருக்கிற சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ள நான் அடங்க முடியாது என்று உலகத்துக்கு ஓங்கி உரைக்கி சொல்ல நான் நிறைய போராடினேன். சிறந்த மனிதர் என்று என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்ட போது உலகம் என்னை திருப்பி அடித்தது. உலகம் என்னை புறக்கணித்தது. உலகம் என்னை கேலி பேசியது. உலகம் என் மீது எல்லா பழிகளையும் சுமத்தியது. ஆனால் இஸ்லாம் கிடைத்த பிறகு நான் என்னை மறைத்துக் கொள்ள விரும்பினேன். எங்கேயாவது போய் நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு என்னை ஒரு ஹிராவுக்குள் எங்கேயாவது என்னை ஒழித்துக் கொள்ள முடியாதா என்று நான் தேடினேன். அப்படிப்பட்ட நிலைமை வந்த பிறகு உலகத்திற்கு இறைவன் என்னை அடையாளப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் இஸ்லாமிய உலகத்திற்குள் என்னை அடையாளப்படுத்தினான். என்னால நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியம் பல சமயத்துல நடக்கும். இது எப்படி நமக்கு சாத்தியம்? இந்த அன்பெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த பாசமெல்லாம் நமக்கு எப்படி சாத்தியம்? இந்த மக்கள்கிட்ட இருந்து நான் யோசிச்சு பார்ப்பேன். அந்த வார்த்தைக்கு இறைவன் இங்க பதில் சொல்லியிருக்கான் பாருங்களேன். இந்த கேள்விக்கு, இது எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கு இங்க என்னுடைய 25 ஆண்டு காலம் சமூக பணியில என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த வாழ்க்கைக்கு இறைவன் பதில் சொல்றான். சிறந்த மனிதர் தம்மை மறைத்துக் கொள்ள நினைக்கிறார், ஆனால் உலகமோ அவரை அடையாளம் கண்டுகொள்கிறது. நான் என்னை வெளிக்காட்டணும்னு நினைச்சப்ப நான் மறைக்கப்பட்டேன். நான் என்னை மறைச்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது முஹ்மீன்கள்ட்ட, நம்பிக்கையாளர்கள்ட்ட நான் அடையாளம் காணப்பட்டேன். சுப்ஹானல்லாஹ். இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டியே ஒரு பெரிய வழிகாட்டுதலை கொடுத்துச்சு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு, பெரிய ஆறுதலை கொடுத்துச்சு. கரெக்டு தான், நீ போற பாதை கரெக்டு தான், நீ முன்னோக்கி போ அப்படின்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. சிறந்த மனிதர் தம்மை மறைத்துக் கொள்ள நினைத்த போது இறைவன் அன்னை கதீஜா அவர்களிடம் அடையாளம் காண வைத்தான். இந்த உலகத்துல 4 சொல் இருக்கான். அந்த 4 சொற்களை யார் பெருசா நினைக்கிறாங்களோ, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அடிக்கடி அவற்றை பயன்படுத்துறாங்களோ, ஒருபோதும் உருப்படவே முடியாது, உலகத்தில் நிலை பெறவும் முடியாது. அப்படி என்ன அந்த 4 சொற்கள்? 1 நான், 2 நாங்கள், 3 எனக்கு, 4வது என்னிடம். நான், நாங்கள், எனக்கு, என்னிடம், இந்த 4 சொற்களை யார் பெருசா நினைக்கிறாங்களோ, அவற்றை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் உருப்பட முடியாது, உலகத்தில் நிலை பெறவும் முடியாது. நான் அவரை விட உயர்ந்தவன், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்றான் இபிலிஸ். அழிந்து விட்டான். நான் வல்லமை மிக்கவர்களாகவும் கடுமையாக போரிடக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்றார்கள் பல்கீஸ் அரசின் சமூகத்தினர். அல்லாஹ் அவர்களையும் அழித்தான். இவை அனைத்தும் என்னிடம் உள்ள அறிவினால் தான் எனக்கு கிடைத்திருக்கின்றன என்றான் ஹாரூன். அவனையும் அவனுடைய செல்வத்தையும் அல்லாஹ் நிர்மூலமாக்கி மண்ணில் புதைத்து விட்டான். என் மக்களே, எகிப்தின் அரசாட்சி என்னுடையது அல்லவா? இந்த ஆறுகள் எனக்கு கீழே அல்லவா ஓடிக்கொண்டிருக்கின்றன. என்ன உங்களுக்கு தெரியவில்லையா? ஃபிரௌன் இதை சொல்லி கொக்கரித்தான். அல்லாஹ் அவனை பெருநீரில் மூழ்கடித்தான். நம்முடைய நற்செயல்களை கூட நாம் ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது. நம்முடைய நற்செயல்கள் அனைத்தையும் விட அல்லாஹ்வின் ரஹ்மத், அல்லாஹ்வின் கருணை விரிந்து பரவியது, விசாலமானது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை கொஞ்சம் முற்று கவனியுங்கள். எவ்வளவு அத்தாட்சியை கொடுத்திருக்காங்க பாருங்க.
நான் 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 நாங்கள் எனக்கு என்னிடம் நினைச்சவெல்லாம் எப்படி அழிஞ்சு போனான்னு எதிராக ரசூல்லா கேட்ட துவாவை பாருங்களேன். இறைவா, உன்னுடைய கிருபை என் குற்றங்களை விட பறந்து விரிந்தது. உன்னுடைய கருணையை நான் என்னுடைய செயல்களை விட அதிகமாக எதிர்பார்க்கிறேன். ரசூல்லா நடந்து போகும்போது மேகம் வந்து குடை பிடிச்சுச்சான், நிழல் கொடுத்துச்சான். இவருடைய உடலுக்கு சூரியனுடைய சூடு படக்கூடாது என்பதற்காக இறைவன் எப்படி மேகத்தை அனுப்பி பாதுகாத்தான்ற காட்சியை கண்டவர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள், முன்னாடியே அதை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பெரிய பாக்கியசாலி. உலகத்தில் உள்ள அருட்கொடைகள் யாவும் இறைவனால் வழங்கப்படுகின்றன. யாருக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவன் பார்த்து பார்த்து வழங்குகிறான். அல்லாஹ்வின் தூதருக்கு இறைவன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வாழ்க்கை துணையாக வழங்கினான். தாஹிரா அப்படின்னு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு பெயர். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தமது ஒழுக்கத்தினால் புகழடைந்தார்கள். ஜாகிலியா காலத்திலும் சரி, இஸ்லாமிய காலத்திலும் சரி, தாகிரா என்னும் பெயரால் புகழடைந்தார்கள். குறைசி பெண்களின் தலைவி என்றும் அழைக்கப்பட்டார்கள். தாகிரா என குறைசியரால் சிறப்பிக்கப்பட்டார் என இமாம் தஹபி எழுதுகிறார். நிறைவடைந்த பெண்களுள் அவரும் ஒருவர். அறிவுள்ளவர், மாண்புடையவர், நுண்ணறிவு மிக்கவர், கற்பில் உயர்ந்தவர், கண்ணியம் கொண்டவர் என அவர் மேலும் எழுதுகிறார். நீங்கள் ஏதோ ஒரு உலகில் வசிக்கிறீர்கள், உங்கள் மனைவி வேறு ஏதோ ஒரு உலகில் சந்தரித்து கொண்டிருக்கிறார் என்றால் அதைவிட கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. தூய்மையான கற்பிலும் பண்பிலும் சிறந்த இல்ல துணை ஒருவருக்கு வாய்க்க பெற்றால் உலகத்தில் உள்ள அனைத்து அருட்கொடைகளும் அவருக்கு நிறைவாக கிடைத்துவிட்டன என்று தயக்கமே இல்லாமல் தாராளமாக சொல்லலாம். தன்னுடைய தூதருக்கு இறைவன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். தாகிரா என்று அழைக்கப்பட்ட அந்த பெண்மணி, இந்த ஜோடி எப்பேற்பட்ட ஜோடி என்பதை கொஞ்சம் பாருங்களேன். மணமகனை மக்கள் எல்லோரும் அல் அமீன், நேர்மையாளர், அஸ்ஸாதிக், வாய்மையாளர் என்று அழைக்கிறார்கள். மணமகளையோ அத்தாகிரா, தூய்மையானவர் என அழைக்கிறார்கள். இறைவன் இணைத்து வைத்த இந்த இணை, இந்த ஜோடி எப்பேற்பட்ட ஜோடி. அல் அமீனும் அஸ்ஸாதிக்கானவரும் அத்தாகிராவும் ஒன்று சேர்ந்தார்கள். ஜாகிலா காலத்திலேயே இருவருக்கும் மக்களால் சிறப்பு பெயர்கள் சூட்டப்பட்டு விட்டன. ஒருவர் அல் அமீன், நேர்மையாளர், இன்னொருவரோ அத்தாகிரா, ஒழுக்க குன்று. அல் அமீனுக்கும் அத்தாகிராவுக்கும் நடந்த இந்த திருமணம் சுபஹான் அல்லாஹ். இடத்துல நிறுத்தி நான் யோசிச்சு பார்க்குறேன். இந்த ரமலான்ல விதவைகளுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை, உலகத்திலே முதன்முறையாக விதவைகளுக்காக மட்டுமே தொடங்கிய ஒரு நிறுவனத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம். உதவிக்கரம் உடல்நல அங்காடி, இது தோழியர் அங்காடி. இத அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட, அன்னை கதீஜா அவர்களின் மீது நம்பிக்கை கொண்ட பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அன்னை கதீஜா அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். எத்தனை கண்ணியமாக, எத்தனை உயர்வாக. அந்த அத்தனை செல்வத்தையும் ரசூல்லாவுக்காக, ஏழைகளுக்காக கொடுத்துட்டாங்க. அதே போல நாமும் இறைவன் நமக்கு கொடுத்த செல்வத்தை இந்த அங்காடியின் வாயிலாக மாதந்தோறும் மளிகை பொருட்களை அவங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய விதவைகள் இளம் வயது 30, 35, 40, 45, அவர்களுக்கு படிக்கக்கூடிய, ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து தான் இந்த வியாபாரத்தை நம்ம நடத்துறோம். வியாபாரம் பற்றி அன்னையையும் ரசுல்லாவையும் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்துல நாமும் இந்த அழகிய வியாபாரத்தை செய்வோம் இந்த விதவைகளுக்காக. இறைவன் தன்னுடைய தூதருக்கு ஒரு விதவை பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுத்தான். இறை தூதருடைய இல்லம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற வர்ணிப்பை பாருங்களேன். அல் அமீன் என்று அழைக்கப்பட்ட முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாகிரா என்று அழைக்கப்பட்ட அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மணமொத்த இத்தம்பதியினரின் இல்லம் எப்படி இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா? இறை தூதரின் இல்லத்தில் கவனித்து பார்க்க எத்தனையோ விஷயங்கள் உள்ளன. உலகில் உள்ள இல்லங்களுக்கெல்லாம் முன்மாதிரி இல்லமாக இறை தூதரின் இல்லம் திகழ்கின்றது. ஒரு வீட்டை பார்த்து இது ஒரு முஸ்லீமின் இல்லம் என்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? பட்டப்பகல் சூரியனை போன்று அங்கே வெட்ட வெளிச்சமாய் நீங்கள் இஸ்லாத்தை பார்க்கலாம் என்றுதானே பொருள். ஒழுக்கத்தை பார்க்கலாம், கண்ணியத்தை பார்க்கலாம், மதிப்பை பார்க்கலாம், மரியாதையை பார்க்கலாம், பண்பாட்டை பார்க்கலாம், இபாதத்தை பார்க்கலாம், நன்மையை பார்க்கலாம், நன்னடத்தையை பார்க்கலாம், இஸ்லாமிய பயிற்சியை பார்க்கலாம், ஆன்மீகத்தை பார்க்கலாம். அது ஒரு முஸ்லீமின், இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிகின்ற அடியானின் வீடல்லவா? ஒரு முஸ்லீமின் இல்லத்திற்கும் முஸ்லீம் அல்லாத ஒருவரின் வீட்டிற்கும் இடையே பாரதூரமான வேறுபாடுகள் உண்டு. முஸ்லீம்களின் வீடுகளிலேயே மிக உயர்ந்த வீடு, மிகச்சிறந்த வீடு இறை தூதரின் வீடல்லவா? நீர் கூறுவீராக, அவன் முன்னிலையில் சிரம்பணிவோரில் முதன்மையானவனாய் நான் ஆகிவிட வேண்டும் என்பதே எனக்கிடப்பட்ட கட்டளையாகும். அத்தியாயம் 6 வசனம் 14. மேலும் நான் இறைவனுக்கு கீழ்ப்படிவோரில் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக உள்ளேன். அத்தியாயம் 6 வசனம் 163. இறைத்தூதருடைய இல்லம் காட்சிக்கு மற்ற இல்லங்களைப் போலவே தோற்றமளித்தது. இல்லம் என்று நாம் எதை சொல்கிறோம்? சுவர்களால் ஆன வீட்டையா?
சுவர்களுக்கு நடுவே வசிக்கின்ற வாழுகின்ற மனிதர்களையா? சுவர்களால் சூழப்பட்ட கட்டிடத்தை வீடு என்று சொல்லலாம். அன்பும் பாசமும் அரவணைப்பும் பொங்கி வழியும் வீட்டை இல்லம் என்று சொல்லலாம். இல்லம் என்பதை சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. இறை தூதரின் இல்லங்களை இறைவன் வான்மறையில் அன்னையரின் இல்லங்களாக உருவகப்படுத்துகிறான். அன்னையர் இறைவனிடம் பெற்றிருந்த மதிப்பையே இது வெளிப்படுத்துகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல நிறுத்தி நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? நற்குணங்கள் நிறைஞ்சிருக்கா? நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கா? கெட்டவற்றிலிருந்து தவிர்க்கப்பட்டு இருக்கிறதா? கண்ணியம் இருக்கா? இபாதத் இருக்கா? பண்பாடு இருக்கா? ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கா? தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மைகள் இருக்கான்னு நம்முடைய வீடு வெறும் கற்களால் சூழப்பட்டிருக்கா? இல்ல அன்பும் அரவணைப்பும் அல்லாஹ்வின் மீதான பாசமும் நிறைஞ்சிருக்கா? அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்துக்கிறணும். அன்னலாருக்கு அருகில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இறைவனின் தூதரே என்று அழைத்தார்கள். இதோ ஜிப்ரீல் என்ன சொல்ல போகிறார் என்று உற்று கவனியுங்கள். இதோ இப்போது கதீஜா வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் ஒரு பாத்திரம் இருக்கிறது. குழம்போ உணவோ அப்பாத்திரத்தில் இருக்கின்றது. அவரது இறைவனின் புறத்தில் இருந்தும் என் தரப்பில் இருந்தும் அவருக்கு சலாம் சொல்லிவிடுங்கள். அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு இல்லம் தயாராக இருக்கிறது எனும் நற்செய்தியையும் சொல்லிவிடுங்கள். எனக்கு உழைப்பும் இல்லை, களைப்பும் இல்லை, கஷ்டமும் இல்லை. இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. புகாரியில் உள்ள நபிமொழி இது. அல்லாஹ்வின் சலாமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதீஜாவுக்கு உரைக்கிறார். அல்லாஹ்வின் சலாமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை கதீஜாவுக்கு உரைக்கிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ். நபி தோழர்களில் ஒரு சிலர் மனம் நெகிழ வைக்கும் விதமாய் அழகுற குரானை ஓதுவார்கள். அவர்களுள் உபை இப்னு கஅபும் ஒருவர். ஒருமுறை அன்னலாரை காண அவர் வருகிறார். அவரிடம் குரானை ஓதுங்களேன் என்று அன்னலார் பணிக்கிறார்கள். நீங்கள் குரான் ஓதுங்கள், நீங்கள் மிக அழகா குரான் ஓதுகிறீர்கள் என அல்லாஹ் குறிப்பிட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் தமது செவிகளையே உபையால் நம்ப முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெயரைச் சொல்லி இறைவன் குறிப்பிட்டானா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெயரைச் சொல்லி இறைவன் குறிப்பிட்டானா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள் அன்னலார். கேவி கேவி அழத் தொடங்கினார் உபை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்முடைய பெயர் குறிப்பிடப்படுவதும் நம்மை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவதும் எவ்வளவு பெரிய நற்பேறு! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஹம்மது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வஹி கொண்டு வரும் மாணவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாயிலாக அல்லாஹ் தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணுக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறான் என்றால் அதை என்னவென்று சொல்லுவது? சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்தில் கண்ணீரோடு துவா செய்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய உன்னுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தா. அப்படி ஒரு வாழ்க்கையை நசீபாக்கி தா. நீ அதை நடத்தி காட்டு. உன்னிடமே அனைத்தும் இருக்கிறது. இறைவனின் தூதராவதற்கு முன்பு பிறந்த காசிம் இறை தூதராக அறிவிக்கப்பட்ட பிறகு சிறு வயதிலேயே இறந்து விட்டார். காசிமை அடக்கம் செய்துவிட்டு அன்னலார் திரும்புவதை எகத்தாளத்தோடு குறைஷிகள் பார்த்தார்கள். ஊர் உலகையெல்லாம் கட்டி காக்கின்ற கடவுளின் தூதர் என்று சொல்லிக் கொண்டார். கடைசியில் தன் சொந்த மகனை கூட காப்பாற்ற முடியவில்லை என்று கைகொட்டி சிரித்தார்கள். இவனை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்கின்றது என்றார் அம்ர். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இவர் பிள்ளையை பறிகொடுத்து விட்டு நாதியற்று நிற்கிறார். அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இறைவன் நிச்சயமாக உன் பகைவன்தான் வாரிசற்று போவான் என்னும் இறை வசனத்தை அருளினான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு பல்வேறு சோதனைகள் இறைவனின் புறத்தில் இருந்து ஏற்படுகின்றன. ஒவ்வொருவரின் இறை நம்பிக்கைக்கு ஏற்ப அவருக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் அமைகின்றன. இறை தூதர்களுக்கோ மற்ற நம்பிக்கையாளர்களை விட கூடுதலான சோதனைகள் வாய்க்கின்றன. இறை அடியார்களில் இறை தூதர்கள்தான் அதிகமான சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்கிறார்கள் அன்னலார். அவர்களிலும் மிக அதிகமான சோதனைகள் அன்னலாருக்கு ஏற்பட்டுள்ளன. இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு என்னென்ன சோதனைகள் ஏற்படுமோ அவை அனைத்தும் இறை தூதருக்கு ஏற்பட்டன. அனைத்து சோதனைகளிலும் தோள் கொடுத்தது யார்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துணையாக நின்றார்கள். சில காலம் சென்ற பின் அடுத்த மகன் தாகிர் என்னும் தையிப் என்று அழைக்கப்பட்ட அப்துல்லாவையும் இறைவனிடம் போய் சேர்ந்து விட்டார். மரணம் என்பது நிரந்தர பிரிவன்று என்பதில் உறுதியாக நின்றார்கள் அன்னை கதீஜா அவர்கள். 2 பிள்ளைகள் அடுத்தடுத்து இறக்குறாங்க. அன்னை கதீஜா அவர்களுடைய 2 மகன்கள். ஒரு தாயோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்தடுத்து 2 மகன்களுடைய மரணம். அது அத்தனையும் தாண்டி மார்க்கத்துக்காக ரசூலுல்லாவுக்காக உடன் நின்று இந்த பணிகளை எந்த விதத்திலையும் தொய்வடையாம செஞ்சு கொண்டிருக்காங்க. ஓரிரை கொள்கையை எடுத்து வச்ச ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய கூட்டம் காபா பக்கத்துல அன்னலாரின் மீது வெறி கொண்டவர்களாய் பாய்ந்தார்கள். அது சமயம் ஓடி வந்து அன்னலாரை ஒரு ஆன்மா தற்காத்தது. அது வேறு யாரும் அல்ல, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் கணவரின் மகனான ஹாரிஸ். அவர் ஓடி வந்து அன்னலாருக்கு முன்னால் நின்று கொண்டார்.
அன்னலார் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் ஹாரிஸ் மோசமான தாக்குதலுக்கு ஆளானார். உயிர் பறவை கூட்டை விட்டே விடைபெற்று சென்று விட்டது. ஆண்களிலும் பெண்களிலும் முதலாவதாய் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தூய அன்னையின் திருமகனார் தன் இன்னுயிரை இஸ்லாத்துக்காக ஈந்து விட்டார். துடிக்கும் இளமை பருவத்தில் ஹாரிஸ் தன் உயிரை இஸ்லாத்துக்காக துறந்தார். கதீஜா சிறு குழந்தைகளிடமும் இஸ்லாத்துக்காக அர்ப்பணிக்கும் பாடுபடும் எண்ணத்தை ஊட்டி இருந்தார்கள். அதன் விளைவை இந்த காட்சி எடுத்து வைக்கிறது. அடுத்தடுத்த அந்த பிள்ளைகளுடைய மரணங்களை தாண்டி இஸ்லாத்துக்காக ஷஹீதாகக்கூடிய அந்த பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு விதைத்து கொண்டிருந்தார்கள் அன்னை கதீஜா அவர்கள். இந்த இடத்துல இந்த காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த நாட்களோடு ஒப்பிட்டு ஆசிரியர் எழுதியிருக்காரு. பெண்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையை குறித்து பெரிதும் கவலைப்படுறாங்க. உலக வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஆண்களைத்தான் திருமணம் செய்கிறார்கள். உலகத்தை பற்றிய பயமும் பொருளாசையும் இயல்பாகவே இருக்கிறது. இறைத்தூதரின் மனைவியராக இருந்த போதிலும் அவர்களிடத்திலும் இந்த தன்மை ஒரு காலத்தில் இருந்தது. ஒருபுறம் பார்த்தால் எங்கள் வீட்டில் தொடர்ந்து 60 நாட்கள் விளக்கே எரியாது என்றார்கள் அன்னை ஆயிஷா. இதை கேட்ட ஒரு மனிதர் வெகுவாக ஆச்சரியப்பட்டு, அப்படி என்றால் என்னதான் செய்வீர்கள் என்று கேட்கிறார். 2 கரும்பொருட்களை கொண்டு நீரும் ஈச்சம்பழமும் அவற்றை ஓட்டிக்கொள்வோம் என்கிறார்கள். இன்னொரு புறம் இதே இப்படிப்பட்ட இறைத்தூதரின் துணைவியரே வாழ்வாதார பொருளை அதிகரித்து தருமாறு இறைத்தூதருக்கு நெருக்கடி தந்தார்கள். அன்னலாருக்கு இந்த கோரிக்கை மிகவும் தர்ம சங்கடத்தை தந்தது. அன்னலார் மனத்துயருற்றார்கள். நபியின் மனைவியரே, நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களைப் போல அல்ல என்று குரானில் வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இங்க இருக்க வசனத்தை அல்லாஹ் எப்படி இறக்கித்தான் பாருங்களேன். நபியே, நீர் உம்முடைய மனைவிமார்களிடம் கூறிவிடும், நீங்கள் உலக வாழ்வையும் அதன் அழகையும் விரும்புகிறீர்கள் என்றால் வாருங்கள், நான் ஏதேனும் சிலவற்றை கொடுத்து அழகிய முறையில் உங்களை அனுப்பிவிடுகிறேன். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் மறு உலகையும் நாடுகிறீர்கள் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் நற்செயல் புரிபவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கிறான். அத்தியாயம் 33 வசனம் 28, 29 அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்மிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இல்லாமையை அல்லவா முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல ஆசிரியர் ஒப்பிட்டு சொல்றார். இப்படியும் நடந்தது ரசூலாவோட காலத்துல, பிற்காலத்துல. ஆனால் தம்மிடமிருந்த எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இல்லாமையை அல்லவா முழு மனதோடு ஏற்றார்கள். அதனால்தான் மகத்தான கூலி என்று இறைவன் சொன்ன வசனத்தில் சொன்னவற்றை பெற்றுக்கொண்டார்கள். சுபஹானல்லாஹ். முக்கியமான ஒரு விஷயம், ஏழையாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய பணி செய்ய வேண்டுமென்றால் பணம் கையில் இருந்தால்தான் சாத்தியம் என்பதை ஏறக்குறைய அனைவருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் நீங்கள் இறைவனையும் இறை தூதரையும் மனதார நேசித்தீர்கள் என்றால் ஏழையாகி விடுவீர்கள், அல்லது ஏழையாகத்தான் வாழ வேண்டியிருக்கும் என்கிறது ஷரியத். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒருமுறை நபித்தோழர் ஒருவர் அன்னலாரிடம் வந்து, இறைவனின் தூதரே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்றார்கள். என்ன சொல்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து விட்டு சொல்லுங்கள் என்றார்கள் அன்னலார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தங்களை நேசிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், யோசித்து விட்டு சொல்லுங்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தங்களை நேசிக்கிறேன். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் நிறுத்திவிட்டு தொடர்ந்தார்கள், உங்கள் காலணியின் வாரை விட வறுமை உங்களுக்கு பக்கத்தில் வந்துவிடும் என்று முடித்தார்கள். 1 முறை 2 முறை 10 முறை இந்த நபிமொழியை மறுபடி படியுங்கள். இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டால் வறுமை வந்து சேருமா? ஒன்றுமில்லாமல் வாட வேண்டுமா? கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட வேண்டுமா? ஈமானோடு ஒட்டி கொண்டு வருகிற உறவா வறுமை? ஈமான் கொள்வதால் வரும் இந்த வறுமை ஃபக்ருல் இன்ஃபாக் எனப்படும் வறுமையாகும். அதாவது இறை வழியில் செலவு செய்வதால் ஏற்படுகின்ற வறுமையாகும். வறுமை என பொதுவாக இந்த உலகம் அறிந்து வைப்பது இயலாமையினால் வருகிற வறுமை, இல்லாமையினால் வருகின்ற வறுமை, முயலாமையினால் வருகின்ற வறுமை, அது கேடுகட்ட வறுமை. இத்தகைய வறியோர் பரிதாபப்படத்தக்கோர். நாம் சொல்ல வருவது வேறு வகை வறுமை, போற்றத்தக்க வறுமை, புகழத்தக்க வறுமை. இத்தகைய வறியோர் பார்த்து பார்த்து பொறாமைப்படத்தக்கோர். வறியவர்களின் இந்த பட்டியலில் முதலில் இடம் பெற்றார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த உலகத்துல நம்ம ரமலான்ல இருக்கிறோம். நிறைய தான தர்மங்கள் செய்யணும், ஜகாத் கொடுக்கணும், அல்லாஹ் தந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதைக்கே கொடுக்கணும் அப்படின்னு அதிகம் யோசிக்கிற இந்த தருணத்துல இதை படிச்சு பார்ப்போம். இந்த உலகத்தில் மனிதனுக்கு இறைவன் வழங்குகின்ற செல்வம் வசதியோடு உலக இன்பங்களை நுகர்வதற்காக அல்ல, மறுமையை ஈட்டிக்கொள்வதற்காகவே இறைவன் இதனை வழங்குகிறான். ஒருமுறை அன்னலார் வீட்டினுள் நுழைந்தார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் சிறுநகை ஒன்றை அணிந்திருந்தார்கள். ஏழ்மையோடு போட்டுக்கொண்டு வாழ்க்கையை நடத்திய அன்னை ஆயிஷா அவர்கள் எத்தகைய நகை அணிந்திருப்பார் என்பதை கற்பனை செய்து கொள்ளலாம். அதனை தருமாறு அன்னலார் கேட்டார்கள். அதனை கழட்டி கொடுத்ததும் இறைவழியில் செலவு செய்து விட்டார்கள். இச்செழிப்பை இறைவன் கொடுத்திருப்பது இதனை கொண்டு மறுமையை ஈட்டிக்கொள்வதற்காகத்தான் என்று அப்போது கூறினார்கள். இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம். இங்கே விதைத்து அங்கே அறுவடை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே விதைத்தால்தான் அங்கே அறுவடை செய்ய முடியும். உண்டது கழித்தது, இறை வழியில் செலவழித்தது,
ஆகியனவே உண்மையில் மனிதனுக்கானவை என்றெல்லாம் நபிகளார் இதனை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். 2:268 வேண்டாம், செலவழிக்காதே, காசு தீர்ந்துவிடும், அப்புறம் கஷ்டப்படுவாய் என்று மனதில் ஒரு குரல் எழுகின்றது என்றால் அது ஷைத்தானுடைய குரல். ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை அச்சுறுத்துகிறான். குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. எந்த வறுமையை பார்த்து ஷைத்தான் பயப்படுகிறானோ அந்த வறுமை இறை நம்பிக்கையாளருக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. அதன் பெயர்தான் ஃபக்ருல் இன்ஃபாக். சுப்ஹானல்லாஹ். பொதுவாக அனைத்து பெண்களும் மிகவும் சாதாரணமான உலகியல் வாழ்வைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணமும் இலக்கும் உலகியல் விஷயங்களோடு பெரும்பாலும் முற்று பெற்று விடுகின்றன. அவற்றை தாண்டி அவர்கள் சிந்திப்பது கிடையாது என்பதை விட சிந்திக்கவே விரும்புவதில்லை என்று இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண் குலத்தில் பிறந்த எந்த பெண்ணும் தன்னுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தோன்றுவதை கேள்விப்படுகையில் பயந்து பதற்றமடைந்து பலரிடமும் சொல்லத் தொடங்குவார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை கடினங்கள் வந்தது இறைப்பணியில். இப்படியெல்லாம் வந்தபோது இறையருள் பெற்ற அந்த அற்புத பெண்மணி இங்குதான் தன்னை இறையருள் பெற்ற அற்புத பெண்மணி என்று நிரூபிக்கிறார்கள். பேசி மகிழும் திண்ணை கதைகளாக அவர் இதனை ஆக்கவில்லை, ஏற்றி மனதில் பதிக்க வேண்டிய நம்பிக்கையாக ஆக்கினார். ஆம், நுபுவத் வருவதற்கு முன்பாகவே அன்னை அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். அரபுலகை சார்ந்தவர்கள் யாரேனும் ஒருவரை ஷைத்தான் தீண்டிவிட்டால் அவன் பைத்தியமாக ஆகிவிடுகிறான் என்று நம்பினார்கள். வட்டி வாங்கி தின்போர் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியங்களைப் போல எழுப்பப்படுவார்கள் என்று வான்மறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அன்னலாருக்கு வந்து கொண்டிருந்த வகியை பெரும்பாலான மக்கத்து காஃபிர்கள் ஷைத்தானின் தீட்டாக கருதினார்கள். வகி வரத் தொடங்கிய முதற்காலத்தில் திடீரென இடையில் சிறிது காலம் வராமல் நின்று போனது. அப்போது ஒரு காஃபிர் பெண்மணி, என்ன முகமதே, உங்களிடம் வந்து போய் கொண்டிருந்த ஷைத்தான் இப்போதெல்லாம் வருவதில்லை போல என சந்தேகம் கேட்டார். அப்போது இறைவன் வல்லுஹா அத்தியாயத்தை இறக்கி அருளினான். சமூகத்தின் பொது புத்தி இப்படி இருந்தபோது தனக்கு நேருகின்ற அனுபவங்களை குறித்து அன்னலார் கவலை கொண்டார்கள். அப்போது ஆகச்சிறந்த துணையாக இறைவன் தேர்ந்தெடுத்து தந்த அறிவு, கூர்மதி, நுட்பம், நிறைஞானம், புரிந்துணர்வு, தொலைநோக்கி என்று சிறந்த பண்புகளை பெற்ற மாதர்குல மாணிக்கமாய் அன்னை கதீஜா நின்று உறுதி தந்தார்கள். கதீஜா அன்னை அவர்களுடைய வைராக்கியத்திற்கும் அவங்களுடைய உபச்சாரம் எப்படி, அவங்களோட கதீஜா அன்னை அவர்களுடைய வைராக்கியத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுது. ரசூல்லா அவங்களுடைய 40வது வயதுல குகையில உட்கார்ந்துருக்காங்க. அந்த குகை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, ஏறுறதுக்கு அவ்வளவு கடினமான மலையில இருந்தது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 40 வயதில் அந்த குகையில் அமர்ந்திருக்கிறார்கள். உணவை எடுத்துக்கொண்டு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த சூழல் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது அப்போது 55. ஒரு முறை அதுல நான் ஏறி பார்க்கும்போது இனிமேல் ஏறவே முடியாதுங்கிற அளவுக்கு கடினமா இருந்தது. ஆனா 55 வயசுல அவங்க எப்படி ஏறி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே உள்ளமெல்லாம் சிலிர்த்து போகுது. காலகட்டத்துல அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஊர் விலக்கு செய்யப்பட்டார்கள். ரசூல்லா கூட ஈமான் கொண்டிருந்த பல பேர் அபுதாலிப் பள்ளத்தாக்குல அடைக்கப்பட்டிருந்தார்கள். பசிப்பினி போக்க உணவில்லை, தாகம் தீர்க்க நீர் இல்லை, வெயிலுக்கு நிழல் இல்லை, உறங்கி எழ வழி இல்லை.
அவ்வளவு மோசமான சிரமங்கள் இருந்துச்சு. நாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானோம். சாப்பிட ஒன்றுமில்லாமல் காலணிகள் தோளடி பாகத்தை பீத்து இரவு முழுக்க நீரில் மூழ்க வைப்போம். அந்த தண்ணீரை காலையில் குடிப்போம். அதுவும் இல்லாத பட்சத்தில் மரம் செடி கொடிகளில் இலைத்தலைகளை எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். இலைதலைகளும் தீர்ந்து போனால் மரப்பட்டைகளை சாப்பிட்டோம். ஒரு கட்டத்தில் ஆடுகளின் புழுக்கைகளைப் போல் நாங்கள் கழிக்கும் மலம் காட்சியளித்தது என சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற செய்தியை இன்று புகாரியில் வாசிக்கலாம். வெயிலும் பரவலும் இல்லாத இக்கொடுஞ்சிறையில் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அன்னையர் அவர்கள் அடிபட்டு கிடந்தார்கள். இவ்வளவு மோசமான கொடுமைகளை சந்தித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக அந்த பள்ளத்தாக்கில் பெண்களும் அடைபட்டு கிடந்தார்கள். பச்சிலம் குழந்தைகளும் சின்னஞ்சிறுவர்களும் பசியினால் கதறி அழுகின்ற ஓலக்குரல் பள்ளத்தாக்கை உலுக்கி கொண்டிருந்தது. ஆண்களை காட்டிலும் நெஞ்சில் ஈரத்தை அதிகமாக பெற்று வந்த பெண்கள் இந்த அவலத்தை காண இயலாது துடித்தார்கள், பரிதவித்தார்கள். ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்வாள். தான் உயிரை கொடுத்து ஈன்றெடுத்த பிள்ளை பசியால் கதறுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டாள். குழந்தையின் பசிக்கு முன்பு மற்றவை யாவும் அவளுக்கு துச்சமாய் போய்விடும். ஆனால் அந்த பெண்கள் அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளி உயர்ந்த சொர்க்க மாடங்களில் இல்லங்களை அமைத்து தரட்டும், எது நேர்ந்தாலும் உண்மை என ஏற்றுக்கொண்டதை ஒருபோதும் விடமாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்தார்கள். ஈமானை விலையாக கொடுத்தால்தான் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒருவாய் பால் கிடைக்கும் என்றால் அத்தகைய பாலும் வேண்டாம், இந்த பாலால் எங்கள் குழந்தைகள் பிழைக்கவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். பாலைவனத்தில் எதிர்பாராத தருணங்களில் சில்லென்ற சிறுமலை பொழியும். அதுபோலவே பள்ளத்தாக்கில் சிற்சில உதவிகள் அவ்வப்போது யாருமறியாத போது அவர்களுக்கு வந்து சேரும். உற்று கவனித்தால் அந்த உதவிகளுக்கு பின்னால் அன்னை கதீஜா தென்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ். இறுதி தீர்ப்பு நாள் நெருங்க நெருங்க 3 விஷயங்கள் குறைந்து கொண்டே வருகின்றது. ஒன்று ஈமான், இன்னொன்று தக்வா, இன்னொன்று இறைவழியிலான சோதனைகள். சகாபாக்கள் பட்ட துன்பங்களைப் போல பிற்காலத்தில் தாபியின்கள் படவில்லை. ஈசாவின் ஹவாரியூன்கள் சந்தித்த வேதனைகளையும் சோதனைகளையும் நபித்தோழர்கள் சந்திக்கவில்லை. இதுதான் பட்டவர்த்தனமான நிலைமை. இன்று உலகத்தில் எத்தனை சிறைகள் இருந்தாலும் அவர்கள் பட்ட கொடுமை போல நமக்கு கொடுமை இல்லை. இருவேளை உணவாவது கிடைத்தது. ஆனால் அபுதாலிப் பள்ளத்தாக்கில் அது கூட கிடைக்காமல் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட அனைவரும் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள். அண்ணல் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லும் போது, கதீஜாவை விட சிறந்த பெண்மணியை இறைவன் எனக்கு வழங்கவே இல்லை. மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த போது என்னை நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த போது என்னை உண்மைப்படுத்தினார்கள். மக்கள் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கிய போது தன் உடைமைகளை எனக்கு தந்தார்கள். மற்ற பெண்களின் மூலமாக இறைவன் எனக்கு எந்த குழந்தையும் தராத போது அன்னை கதீஜாவின் மூலமாக இறைவன் எனக்கு குழந்தை செல்வங்களை வழங்கியிருக்கிறான் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். சுபஹானல்லாஹ். ஒரு மனைவியை பற்றி ஒரு கணவன் எப்படியான அற்புதமான மனநிலையோடு எவ்வளவு அழகான பாசத்தோடு விளக்க முடியும்னா, இதை போல ஒரு அழகிய முன்மாதிரி இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் மனைவியை திட்டிக் கொண்டு இருப்பவர்கள் இதையெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணா நல்லா இருக்கும்னு அடிக்கடி நினைச்சுக்குவேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க இந்த செய்தியை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில 4 கோடு போட்டாங்களாம். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம். அல்லாஹும் அவருடைய தூதரும் இதை நன்கு அறிந்தவர்கள் என சஹாபாக்கள் பதில் சொன்னாங்களாம். அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்து பெண்களிலேயே மிகவும் சிறப்பானவர்கள் 1 கதீஜா அவர்கள், 2 ஃபாத்திமா நாயகம் அவர்கள், 3 ஆசியா அவர்கள், 4 மரியம் அவர்கள் என்று பதில் சொன்னாங்களாம். ஒரு முக்கியமான டாபிக், அன்னை கதீஜா அவர்களும் இன்றைய முஸ்லிம் பெண்களும் அப்படின்ற ஒரு தலைப்பு. இறை நம்பிக்கை ஈமானின் சின்னமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தாங்க. இறைவனின் தூதரை முதலில் ஈமான் கொண்டவர் அவர்தான். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இறை தூதராக ஆகும் முன்பே நபிகளார் மீது நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான். இன்றைய முஸ்லிம் பெண்கள் அன்னை கதீஜா அவர்களிடமிருந்து பெற்றாக வேண்டிய முதல் படிப்பினை இதுதான். இறைவனின் அருட்கொடைகளிலேயே மிகச்சிறந்தது ஈமான். இப்பெரும் அருட்கொடையை அறிவிப்பிற்கு முன்பே அழகுற பெற்றிருந்தது அன்னை கதீஜா அவர்கள். ஒரு பெண்ணாக இருந்து அவர் பெற்றிருந்த இந்த நம்பிக்கையை தாம் பெற்றிருக்கவில்லை, தம்மால் பெறவே முடியாது என்பதை இஸ்லாமிய வரலாற்றில் கோலோச்சும் பற்பல அறிஞர் பெருமக்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். ஒரு முஃமினுடைய உள்ளம் செழிப்பானதும் இல்லம் சிறப்பானதும் ஈமானால் தான். நிகரற்ற ஈமான் இப்பெண்மணியின் உள்ளத்தில் குடியேறப் போகிறது என்பதால் தான் இறைவன் சிறுவயதில் நடந்த 2 திருமணங்களுக்கு பிறகு வேறு யாருக்கும் வாழ்க்கை துணையாக ஆகிவிடாமல் காத்திருக்க செய்தான். வயது வேறுபாட்டை கருத்தில் கொள்ளாமல் தனது அன்பிற்குரிய தூதருக்கு துணையாக ஆக்கினான். இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்த அடிமை பெண்ணாகவும் இறை தூதருக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நல்கிய நற்றுணையாகவும் தனது பராமரிப்பில் வளர்ந்தவர்களுக்கு ஈமானிய உரமேற்றிய பயிற்றுனராகவும் திகழ்ந்த காரணத்தினால்தான்
உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரே அடைந்த நிறைவு நிலையை அன்னை கதீஜா அவர்கள் அடைந்திருந்தார்கள். அப்பட்டியலில் அவர் பெற்றெடுத்த திருமகள் ஃபாத்திமா நாயகம் அவர்களும் இடம்பெற்றிருப்பது நினைத்தே பார்க்க முடியாத ஒன்று. அன்னை கதீஜா அவர்களின் வாழ்க்கையிலிருந்து இன்றைய பெண்கள் பெற்றாக வேண்டிய முதல் அம்சம் இதுதான். அந்த நம்பிக்கையின் லட்சத்தில் ஒரு பங்கையாவது ஒரு பெண் பெற்றுக்கொண்டால் ஈருலகிலும் வெற்றியை அவள் சுவைப்பதற்கு அதுவே போதுமானதாகும். அன்னை கதீஜா அவர்கள் பெற்றிருந்த ஈமானிய நம்பிக்கையில லட்சத்துல ஒரு பங்கு பெற்றிருந்தா கூட ஈருலக வெற்றி அடைஞ்சிட முடியும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஈமானிய உறுதியில இருந்திருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். பொருளாசையற்ற அருளாளர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பொருள் ஆசை அற்ற அருளாளர்ன்ற இடத்துல ஒரு பெண்மணியினுடைய பெயரை படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு பெரிய நற்பாக்கியம் தெரியுமா? பொருளாசை இல்லாம இருந்துட முடியுமா? நகையாசை இல்லாம இருந்துட முடியுமா? என்னோட பீரோல இதெல்லாம் இருக்கணும்ன்ற ஆசை இல்லாம இருந்துட முடியுமா? எனக்கு இவ்வளவு பணம் தேவைங்கிற நிலைமை இல்லாம ஒரு பெண் இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய படிப்பினை! தம் துணைவரிடம் ஒப்படைத்த செல்வம் கண்ணுக்கு முன்பாக இறைவழியில் கரைந்து போனதை பற்றி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருபோதும் கவலைப்படவில்லை. பெண்கள் கை கொள்ள வேண்டிய போற்றத்தக்க பண்பு. பொதுவாகவே பெண்கள் பொருளாசை மிக்கவர்களாய் இருக்கிறத உலகம் முழுக்க பார்க்கிறோம். பொருள் மீதான மோகமும் வாழ்க்கை பாதுகாப்பு குறித்த அச்சமும் ஆண்களை காட்டிலும் பெண்களிடம் அதிகம் இருக்குது. ஒரு முக்மீனான பெண்ணிடம் இந்த இயல்பு இருக்கக்கூடாது. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை காப்பியங்களில் காணலாம். கொடுத்து கொடுத்து இல்லாமையை வாங்கி கொண்ட இல்லங்களை இஸ்லாமிய வரலாற்றில் மட்டுமே பார்க்க முடியும். பக்ருல் இன்பாக் என்ற சிறப்பு கொண்ட அந்த இல்லங்களில் முதலாவதாக அன்னை கதீஜாவின் இல்லமே திகழ்கின்றது. பேராசையின்றி இருப்பது வேறு, பொருள் அனைத்தையும் கொடுத்து முடித்த பிறகும் உள்ளத்தில் கூட முணுமுணுப்பிற்கு இடமில்லாமல் இறை உவப்பை பிரதானமாக கொண்டிருப்பது வேறு. இந்த பெரும் பேரு அன்னை கதீஜாவிற்கு இயற்கையாக வாய்ந்திருந்தது. அபுதாலி பள்ளத்தாக்கில் இருந்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியேன பிறகு துன்பங்கள் இடைநிற்காமல் தொடர்ந்தன. இப்போது வேறு வடிவங்களில், அதுவும் தவிர்க்கவே முடியாத வடிவங்களில் துன்பங்கள் வெளிப்பட்டன. ஆம், அந்த ஆண்டில் இருவேறு ஆளுமைகள் தமது உலகியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியை வைத்து மறு உலகை நோக்கி பயணமாயின. இந்த ஆண்டில் ரசூல்லாவை வளர்த்த இவர்களுடைய பாட்டனாரும் அவர்களுடைய அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக மரணமடைந்தார்கள். வெளிப்படையாக பெரும் ஆதரவாக நின்றிருந்த இரு பெரும் தூண்கள் சரிந்து விட்டன. அண்ணல் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆண்டை துக்க ஆண்டு என்று அறிவித்தார்கள். 25 ஆண்டுகள் அன்னலாரோடு இணைந்து பயணித்த அன்னை கதீஜா அவர்கள் ஒரு ரமலான் மாதத்து பொழுதில் பிரிந்து சென்றார்கள். காடு மேடுகளிலும் மலைகள் குகைகளிலும் அன்னலாரோடு அவர்கள் கைகோர்த்து வந்தார்கள். இந்த பிரிவு ஒரு தற்காலிக பிரிவு என்றிருந்தாலும் கூட மண்ணால் பிசைந்து செய்யப்பட்ட மண் பிண்டம் அல்லவா மனித மனம். கலங்கி சற்றே நிலை தடுமாறத்தானே செய்யும். விழிகள் நீரை சொரிகின்றன, மனமோ வருந்துகிறது. ஆயினும் எங்களுடைய இறைவனுக்கு பிடிக்காத சொற்களை நாம் சொல்லவே மாட்டோம். உம்முடைய பிரிவால் நாம் மிகவும் துயரிற்றிருக்கிறோம் என்றொரு தருணத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபித்துவம் அருளப்பட்ட 10ஆம் ஆண்டில் தன்னுடைய 65வது வயதில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணம் எய்தினார்கள். மக்காவில் உள்ள ஹுஜூன் எனப்படும் திராட்சை தோப்பு ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஜனாசா தொழுகை அப்போது விதிக்கப்படாததால் தொழ வைக்கப்படவில்லை. அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே கபர்குழிக்குள் இறங்கினார்கள். மனம் கலங்கியும் சோர்ந்தும் அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் பல்வேறு துயரங்களில் இல்லம் திரும்புகிற போது ஆறுதல் அளிக்கவும் துயரை போக்கி ஊக்கப்படுத்தவும் பிறந்த அந்த தூய ஆன்மாவை காணாது தவிப்பார்கள். தன்னையும் அறியாமல் கண்கள் அங்கும் இங்கும் தேடும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிறாள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். மனைவி இறந்த பிறகும் இப்படி தன்னுடைய அன்பு மனைவியை எந்த ஒரு கணவனாலும் நினைவு கூற முடியுமா என்பது பெரிய சந்தேகம்தான். ஆனால் இப்படி ஒரு மாதரசி, உலகத்தில் எங்கும் காண கிடைக்காத மாதரசி. சுப்ஹானல்லாஹ். அன்னை கதீஜா அவர்களுடைய இந்த 99 பக்கத்தினுடைய செய்தி இப்படி நிறைவடைகிறது. நீங்களும் நானும் இன்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏக இறைவனும் தூய ஜிப்ரீலும் அப்பெண் குல மாணிக்கத்திற்கு சலாம் உரைத்துள்ளார்கள். யா அல்லாஹ், அன்னை கதீஜா அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை நீ தருவாயாக என்று பிரார்த்தனை செய்வோம். இந்த 99 பக்கங்களை படிக்கிற போது எத்தனையோ இடங்களில் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் இதை உங்களோடு பகிர்ந்து முடித்திருக்கிறேன். யா அல்லாஹ், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை நீ வழங்குவாயாக. ஆமீன்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அன்னை கதீஜா அவர்களோடு எங்களுடைய மறுமையை நீ சிறப்பாக்கி தருவாயாக. அதற்குரிய நசீபை நீ ஆக்கி தருவாயாக. இப்படிப்பட்ட ஒரு மாதரசியிடமிருந்து சிறந்த பண்பு நலன்களை படித்து நாங்களும் அதன் வழியில் நடக்க எங்களுக்கு அருள் செய்வாயாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்னை வளர்த்த புத்தகம் இன்னொரு புத்தகத்தோடு